அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடத்தில் தமிழ் புத்தாண்டு எப்பொழுது பிறக்குது, எந்த நேரத்தில் எந்த ராசியில் பிறக்குதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகிறது. இது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுதான் தமிழ் வருடத்தோட கால அளவுன்னு சொல்றாங்க. சூரியன் மேஷ ராசியில பிரவேசிக்கும் போது புது வருடம் தொடங்குது. அதே சூரியன் மீன ராசியிலிருந்து வெளியேறும் போது முடிவடையுதுன்னு சொல்றாங்க. அதனால தமிழ் வருடத்தோட கால அளவு எப்பொழுதும் சீரானதாகவே இருக்குது. இதன் அடிப்படையில தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள், நேரம் இவையும் கணிக்கப்படுது. தமிழர்களோட கால கணிப்பு முறையின்படி ஒரு ஆண்டுக்குரிய 12 மாதம், இப்போ சித்திரையில ஆரம்பமாகி பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல சித்திரை மாதம் முதலாவது மாதமா இருக்கு. தமிழ் மாதங்களை சூரிய மாதங்கள்னு சொல்றாங்க. ஏன்னா சூரியனோட இயக்கத்தை அடிப்படையாக வைத்து தான் இவை எல்லாமே கணிக்கப்படுது. இப்போ ராசி சக்கரம் இருக்கு இல்லைங்களா, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அந்த ராசி சக்கரத்துல மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழைவதில் இருந்து அந்த ராசியை விட்டு வெளியேறும் வரையிலும் இருக்கக்கூடிய காலம்தான் சித்திரை மாதம்னு சொல்லியிருக்காங்க. சித்திரை மாதம் 31 நாட்களை கொண்டது. நம்மளுடைய இங்கிலீஷ் தேதியின்படி பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை முதல் தேதி துவங்கும். அதுல இருந்து மே மாதம் 14ஆம் நாள் வரைக்கும் இருக்கக்கூடியது தமிழ் மாதமான சித்திரை மாதமாகும். சூரியன் மேஷராசிக்குள்ள நுழைவது சித்திரை மாத பிறப்பு, தமிழ் வருட பிறப்புன்னு சொல்லப்படுது. 2026ஆம் வருடத்துல எப்பொழுது தமிழ் வருடம் பிறக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் முதல் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று கிருஷ்ணபட்சத்து துவாதசி திதி சதயம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 9:32 மணிக்கு ரிஷப லக்னம் சிம்ம நவாம்சத்தில் புதன் ஓரையில் ராகு திசையில் 2026ஆம் வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த புது வருடத்துல உலக மக்கள் அனைவரும் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று இன்புற்று வாழ இறைவனை மனதார வேண்டுகிறோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.